வாகன சட்டத்திற்கு எதிராக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் கம் நடத்துனர் பணி நியமனத்திற்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படின்ற மாரி குற்றம் சாட்டப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டில அரசு போக்குவரத்து கழகம் மூலம் இந்த 8 கோட்டங்கள் மூலம் சேவை மனப்பான்மையுடன் பயணிகள் வசதிக்காக பல்வேறு வழித்தடங்களில் சுமார் 12,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இயக்கப்பட்டு வருகின்றது. அரசு போக்குவரத்து கழகத்தில் பணி ஓய்வு, மரணம், உடல்நிலை பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் டிரைவர், கண்டக்டர் பணியிடங்கள் அதிக அளவில் காலியாக உள்ளது. இதனால் பல்வேறு வழித்தடங்களில் பஸ் இயக்கப்படாத நிலையும் காணப்பட்டு வருகிறது. வார நாட்கள், திருவிழா, பண்டிகை காலங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் கூடுதல் பணி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா, இந்த கூடுதல் பணி செய்தாலும் அவர்களுக்கு குத்துமதிப்பான ஒரு சம்பளம் மட்டுமே பார்த்தீங்கன்னா வழங்கப்படுவதால் தொழிலாளர்கள் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயண கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை. தற்பொழுது டீசல், உதிரி பாகங்கள் விலையும் அதிகரித்து காணப்படுகிறது. ஆகையால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது. இதன் காரணமாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணபலன்கள் வழங்க முடியாத நிலைமையும் உள்ளது. போக்குவரத்து கழகங்களில் அதிகப்படியான டிரைவர், கண்டக்டர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. ஆகையினால் பஸ்களின் இயக்கத்திற்கு ஏற்பட ஓட்டுநர், நடத்துனர் இல்லை. தொழிற்சங்கங்களும் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த வாரம் அரசு போக்குவரத்து கழகத்தில் 812 காலி பணியிடங்கள் டிரைவர் மற்றும் கண்டக்டர் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த நிரப்பும் அரசாணை வெளியிட்டது. இதில் அரசு போக்குவரத்து கழகத்தில் கும்பகோணம் 231, சேலம் 423, கோவை 60, மதுரை 272, திருநெல்வேலி 376 ஆகிய போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கும்பகோணம், சேலம், கோவை ஆகிய போக்குவரத்து கழகங்களில் 60%, மதுரை, நெல்லை போக்குவரத்து கழகங்களில் 50% நடத்துனர் காலி பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஓட்டுநர் கம் நடத்துனர் முறையில் காலி பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்யப்பட்டது. இதன்படி கும்பகோணம் 174, சேலம் 254, கோவை 60, மதுரை 136, நெல்லை 188 ஆகிய போக்குவரத்து கழகங்களில் 812 ஓட்டுநர் கம் நடத்துனர் காலி பணியிடங்களை நிரப்பப்பட உள்ளன அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பயணிகளை ஏற்றி இறக்க செல்லும் போது படிகளில் ஏறி இறக்கும் பணிகளை கண்டக்டர் கண்காணித்து பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கிய தகவல்கள் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பால் பஸ் பயணிகளுக்கு பார்த்திங்கன்னா, பணியாளர் வேலைக்கு செல்கிற இந்த பஸ் பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டு வந்துட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு சரி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே பார்த்திங்கன்னா போக்குவரத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான பணியிடங்கள் நிரப்பி முடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அரசானது வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.